Hey guys, welcome back to our channel and இது வந்து எபிசோட் 2. இதில் வந்து நம்ம கார்பரேட்டர் க்ளீனிங் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எபிசோட் 1 நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அண்ட் இந்த செயின் க்ளீனிங், அது செயின் க்ளீனிங்கில் ஆக்சுவலாக லூப்ரிகேஷன் அதெல்லாம் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் வந்து அந்த பாக்ஸ் கழட்ட முடியுமான்னு பார்க்கலாம், அதையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2 days வேலை. நம்ம இப்போ வந்து இதை கழட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கார்பரேட்டர் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செட்டிங்கில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வண்டி. ஸோ லெட் வி கோ ஹெட். ஸோ இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ நம்ம லெவல் செக் பண்ணுறோம். ஸோ கலர் ஓகே, நல்லாயிருக்கு. ஸ்மெல்லு பார்த்தோம்னா அந்த பர்னிங் தெரியும். ஸோ அதனால் ஒன்றும் பர்னிங் என்ன இது இல்லை, அந்த ஸ்மெல் இல்லை, பர்னிங் ஸ்மெல் எதுவும். டாப் லெவலில் இருக்குது. இட்ஸ் என்ன சேஃப் சோன். நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அந்த கோல்ட் ஸ்டார்ட் ஒரு ப்ராப்ளமு. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கோல்ட் ஸ்டார்ட் ப்ராப்ளமு. இன்னொன்று வந்து அந்த லோ ஸ்பீடில் வந்து ஒரு மாதிரி அடிச்சு போகுது. ஏர் ஃபில்டர் ஸோ இவ்வளோ டார்க்காக இருக்குது. ஸோ லெட் சேஞ்ச் திஸ் ஒன். ஸோ இது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பரேட்டர். இப்போ வந்து அந்த ஃபியூல் டேங்க் இது ப்ரீதர் டியூப், அந்த ட்ரெயின் டியூப் ரெண்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் ஷீல்டு ஓன் பண்ணுறோம். அதை பண்ணிவிட்டு பெட்ரோல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. பாட்டிலில் பெட்ரோல் எடுத்துக்கணும். ஸோ இந்த டியூப் எடுத்தோம்னா நம்மளுக்கு பெட்ரோல் வெளியே எடுக்கலாம். அண்ட் இதை ஆன் பண்ணோம்னா பெட்ரோல் வரும். கார்பரேட்டர் வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேபிள் ரிமூவ் பண்ணலாம். தட் த்ராட்டில் கேபிள் அண்டு கார்பரேட்டர் ஃப்ளாஞ்ச் இதுவும் அந்த ஏர் ஃபில்டர் அந்த இது டக்ட் இருக்குது, அது அந்த கிளாம்ப் வந்து லூஸ் பண்ணணும். எலி ரேட் பைட், இது ரேட் பைட்டு. இந்த இடத்துல வர ட்ரெயின் பைப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இல்லையா? இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெயின் பைப் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே இது எலி வந்து கடிச்சு வச்சுருக்குது. ஸோ இது வந்து இது எண்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இது எப்படி கடிச்சு வச்சுருக்கா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 years ஆயிருக்கும். இது காரில் கூட எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது, ஒயர்லாம் கடிச்சு வச்சுருந்தது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே இதை வந்து மாற்றலாமா இல்லை அப்படியே இருக்கட்டுமான்னு பார்த்துட்ருக்கேன். மாற்றினா மாற்றிடலான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. இது ஆக்சுவலி நாட் திஸ் ஒன் ப்ராப்ளம். பேட்ரி ப்ரீதர் பைப் மாதிரி இல்லை இது. என்ன பேட்ரினா உங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் சீல்டு பேட்ரி. முதல்ல வந்து இதெல்லாம் இருக்கும், லைக் அந்த ஆசிட் எல்லாம் கொஞ்சம் வெளியே வரும்ல, அந்த டிஸ்டில் வாட்டர்லாம் வெளியே வரும். அந்த டிஸ்டில் வாட்டரில் வந்து வெளியே வந்து நம்ம வண்டியில் இதில் மெட்டல் பார்ட்டில் பட்டுச்சுன்னா அது வந்து ரியாக்ட் ஆகும், ரஸ்ட்டு பிடிக்கும், அப்படியே கொரோஷன் ஆகி இட்ஸ் லைக் பேசிக்லி ஆசிட் இல்லையா? ஸோ இது வந்து இப்படியே இருக்கட்டும். இதை மாற்றணும்னு தான் மேபி இன் ஃபியூச்சர் அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ அது கிராங்க் கேஸ் ப்ரீதரு ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து இதில் போகுது, ஏர் இதில் பாக்ஸில். இது மேலே பாருங்கள் எப்படி இருக்குது சீரியஸ் இந்த ஸ்லட்ஜு. இதுதான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பெட்ரோல் எடுத்தாச்சு. ஒரு 100 ml வச்சு, ஒரு 200 ml பாட்டிலு, ஒரு 100 ml எடுத்துருக்கேன். வேணால் அப்புறம் எடுத்துக்கலாம். கார்பரேட்டர் ரெடி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு நானே பண்ணுறது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணுறது. தைரியமாக கை வச்சு பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா கார்த்திக் ஆனால் பிஸி ஆகிட்டாரு. சரி, நம்மளுக்கு முடிஞ்சது நம்ம பண்ணலான்ட்டு நானே பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃப்ளாஞ்ச் அண்ட் ஏர் ஃபில்டர் டக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து எடுத்தாச்சு. அதுலேருந்து கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சோக் கேபிள் ரிமூவ் பண்ணுறோம். கிளாத் வச்சு கொஞ்சம் கவர் பண்ணிடணும். ஏன்னா மழை வந்துச்சுன்னா இல்லை டஸ்ட் எதாவது போச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் தான் போகும்.
So we'll re-put back this drain tube and the breather tube of the fuel tank. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த கார்பரேட்டர் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்குல்ல, அது அதை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் சென்சர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டயஃப்ரம் ஸ்லைட் இருக்குது இல்லையா, வேக்யூம் பிஸ்டன், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்லோவாக எடுக்கணும், ஏன்னா அதில் வந்து நம்ம டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இது ஆச்சு 17 இயர்ஸ் இல்லையா, ஸோ அது டேமேஜ் தெரியும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். பட் எனிவே இதில் டேமேஜ் தான். 1 2 மொத்தம் 8 ஓட்டை இங்கே இருக்குது இதில். சரி, எனிவே அதனால தான் இது பிக்கப் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து கீழே ஃப்ளோட்டு கப்பு பவுல் அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் ஃப்ளோட்டெல்லாம் கூட ரிமூவ் பண்ணுறோம். அண்டு இது வந்து ஃப்ளோட். இந்த ஃப்ளோட் கீழே வந்து ஒரு நீடில். ஸோ ஜஸ்ட்டு கிளாத்தில் அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஜஸ்ட் இப்படி துவச்சிங்கன்னா போதும். இது வந்து எதுவும் பண்ண வேணாம், இது மட்டும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதை மாற்றணும். இந்த ஒன்று மாற்றினாலே போதும்னு நினைக்கிறேன். வேறு எந்த செட்டிங் பண்ண தேவை இருக்காது. ஸோ பெட்ரோல் வந்து ஸ்லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அந்த பாட்டில் வந்து மேலே ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே மீன்ஸ் லைக் ஸ்குவீசிங், ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ப்ரெஷராக கொடுக்குறோம். அப்புறம் அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ் ஒரு 2 வச்சுருக்கேன், அதில் வச்சு க்ளீனாக அப்படி கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனோம்னா அந்த அழுக்கு, அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் போயிடும். தென் இப்போது லோ ஸ்பீட் ஜெட்டு ரிமூவ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த லோ ஸ்பீட் ஜெட். கேப் தட்டா இது அந்தளவுக்கு தெரியல. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி லைட்டாக பிளாக் ஆன மாதிரி இருக்குது. அதை க்ளீன் பண்ணலாம். டேக் அ ஒயர், இந்த ஒயர் ஸ்ட்ராண்டு, அந்த ஸ்ட்ராண்டை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி எடுத்துகிட்டு, அந்த கம்பி மாதிரி, ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ தூரம் இருக்குல்ல, நம்ம இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம். அந்த ஜெட்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ரோல் பண்ணோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீனாகி வரும். ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெட்டு உள்ளே விட்டுட்டு அப்படி திருப்பணும். க்ளீனாக உள்ளே இருக்க அழுக்கு ஏதாவது இருந்தால் வந்துடும். இப்போ அந்த ஹோல் பாருங்கள், இப்போ தெரியுதா ஹோலு? அதுதான் லைட்டாக பிளாக் இருந்து இப்போது கிளியர் ஆகிடுச்சு. அது அந்தளவுக்கு ஒன்றும் பிளாக் இல்லை. அண்ட் இது வந்து மெயின் ஜெட். இந்த மெயின் ஜெட் வந்து அங்கே ஹோல்ஸ் தெரியுதா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஏதாவது அடிச்சிருந்ததுன்னா ஸோ கிளியர் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆலுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ திஸ் தட் இந்த ஜெட்டிலேருந்து இன்னொரு சின்ன பீஸ் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் பெட்ரோல் ஸ்ப்ரே பண்ணி அதையும் க்ளீன் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். ஸோ இது வந்து மேலே கேப்பு, அந்த டயஃப்ரம் கேப் இருக்குல்ல, அதை க்ளீனாக நல்லா ப்ரஷ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து அந்த மெயின் ஜெட்டு திருப்பி ரீஅசம்பிள் பண்ணுறோம். அப்படி ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிட்டோம்னா ஸோ அங்கே தெரியுது அந்த ஹோலு. ஸோ இப்போ வந்து லோ ஸ்பீட் ஜெட் ஆர் பைலட் ஜெட், வி கால்ட் அஸ் பைலட் ஜெட்.
ஃப்ளோட் நீடில் தொடச்சியாச்சு. அதில் ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரீஅசம்பிள் பண்ணுறோம். ஸோ அங்கே தான் அந்த ஃபியூயல் வெளியே வர இடம் தான் அது, அந்த நீடில் அது உள்ளே போய் உக்காரும். இது பின்னு போட்டு உக்கார வைக்கணும். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கணும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதை நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோட் கீழேக்கு வரும். கீழேருந்து ஃபில் பண்ணும்போது மேலேக்கு அப்படி போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரப்பர், இது வந்து கேஸ்கெட். இது அந்த கப்பு கேஸ்கெட். இது க்ளீனாக தொடச்சி எடுத்துகிட்டு திருப்பி அதில் உட்கார வச்சுட்டு ஒன்று டேரெக்டாக இப்படி வந்து கார்பரேட்டர் மேலே வச்சு உட்கார வைக்கலாம். இல்லைனா இந்த கேஸ்கெட்டை வந்து கார்பரேட்டரில் ஃபிட் பண்ணிட்டு கப்பை மேலே போட்டு லைட்டாக ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா க்ளீனாக அதில் உட்காந்துக்கும். அப்படி கவர் பண்ணி லைட்டாக அப்படி ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். அப்படி மூமெண்ட் கொடுத்தா க்ளீனாக அந்த கேவிட்டியில் போய் உட்காந்துக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் போட்டு திருப்பி டைட் பண்ணிடணும். அண்ட் இது வந்து டிபிஎஸ், அஸ் அ த்ராட்டில் பொசிஷன் சென்சர். அதையும் திருப்பி ரீஅசம்பிள் பண்ணுறோம். So this is the diaphragm or the butterfly. And cable stay வந்து திருப்பி ரீஃபிட் பண்ணணும். ஸோ கார்பரேட்டர் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்பரேட்டர் நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போது ஏர் ஃபில்ட்ரு பாருங்கள் எப்படி இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு அண்ட் ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ ஏர் ஃபில்ட்ரு இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இப்போது எல்லா நியூ பார்ட்ஸ் வாங்கி வந்தாச்சு. ஸோ இது வந்து கார்பரேட்டருக்கு பிஸ்டன் ஸ்லைட் பிஸ்டன் காம்பனண்ட் வேக்யூம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேக்யூம் இது காம்பனண்ட் இது. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ஏர் ஃபில்டர். இப்போ வந்து இதை நம்ம கார்பரேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்டன் காம்பனண்ட் ஸ்லைடு அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது ப்ரைஸ் வந்து 522 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டரோட நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதெல்லாம் லைட்டாக இங்கே அடி வாங்கிடுது. அது நாட் அ ப்ராப்ளம். எனிவே ஹோல்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும். என்ன ஸ்மெல்லு. ஸோ இதுதான் அந்த பிஸ்டன் வேக்யூம் காம்பனண்ட்டு. இது வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கார்பரேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நான் திருப்பி வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். அந்த ஓல்டு ஸ்லைடு இருக்குல்ல, அதை திருப்பி ரீஃபிட் பண்ணி ஸோ வண்டியில் போட்டுன்னு போயிட்டு பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி அதை ரிமூவ் பண்ணி இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நீடில் இதை எடுத்து இதுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, இது உள்ள ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணால் இந்த பின்னு நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த பின் வெளியே வரும். ஓகே, ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ளே இப்படி வச்சு எஸ் இந்த நீடில் வந்து வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் முடிஞ்சால் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசில் போடணும். இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அண்ட் இது வந்து த நீடில். இது இப்படி இருக்கும். இது உள்ளே இப்படி ப்ரெஸ் ஆகும்போது ஒரு ஆக்ஷன் வரும் இப்படி. ஸோ இப்போ நம்ம இது எடுத்து இதில் ஃபிட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதை ஸோ அந்த பார்ட் இருக்குல்ல, அது உள்ளே உட்கார வச்சு ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணிடணும். இந்த ஆக்ஷன் இருக்கும், ஸ்ப்ரிங் ஆக்ஷன். பின் வந்து இந்த இடத்துல டேரெக்டாக இங்கே உள்ளே போய் இங்கே உக்காரணும். அண்ட் இது வந்து
இங்கே உக்காரணும். இந்த டேப் மாதிரி இருக்குல்ல, அது இங்கே இப்படி உக்காரணும். இது உக்கார வச்சாச்சு க்ளீனாக. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த கேப்பை உட்கார வைக்கணும். இந்த பாம்பு வந்து இப்படி அமுக்கி உட்கார வச்சுன்னா அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிடும். இது இந்த பார்ட் ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் வந்து க்ளீனாக கம்ப்ரெஸ் பண்ணி உட்கார வைக்கணும், பேலன்ஸ்டாக உட்கார வைக்கணும். அதுதான், இல்லைனா ஸ்ப்ரிங்கு சைடுக்கு வந்துடும். ஸோ ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஸ்லைடு வந்து க்ளீனாக ஒர்க் ஆகுது. டன் கைஸ், கார்பரேட்டர் ரெடி. அண்டு உள்ளே பாருங்கள், இந்த ஸ்லைடு இது ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இவ்வளோலாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கார்பரேட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ நடுவில் என்னாச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு அவர் வந்து அவரோட யூனிகார்ன் 160 இது கார்பரேட்டர் கொடுத்தாரு. அவர்தான் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் நம்ம வண்டியில் போட்டு பார்த்தேன். பட் இந்த நம்ம வண்டி இது கார்பரேட்டரோட அந்த கார்பரேட்டர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1,24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த வண்டி இது வந்து 73,000 தான் ஓடிட்டு இருந்தது. பட் எனிவே வேரண்டர் எப்படின்னு தெரியல எனக்கு. பட் அதை நாங்கள் அவங்க வண்டியில் என்ன பண்ணாங்க, அது க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி க்ளீன் பண்ணல போல இருக்குது. பட் அதை வந்து புது கார்பரேட்டராக ஃபிட் பண்ணிட்டாங்க. பட் தட் இஸ் நாட் ஒரிஜினல் ஹோண்டா கார்பரேட்டர், அது வேறு கம்பெனி இது. ஸோ அதில் வந்து மைலேஜ் ப்ராப்ளம், மற்றதெல்லாம் ஓகே, எல்லாம் நல்லாயிருக்கு, மைலேஜ் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னாரு. ஸோ அதை க்ளீன் பண்ணி அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான். நம்ம புது கார்பரேட்டர் போடுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ see you in the next video guys.